இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 22, 2024, 22/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம், வளர்வரை துவாதசி திதி இரவு 7:53 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், செவ்வாய், புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:23 சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஈவினிங் 4:23 PM அப்போ சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால ஈவினிங் 4:23 PMலேருந்து விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதுவரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். அதனால் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பிற்பகல் 4 மணிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். யாராவது ஒரு உறவினர் ரொம்ப நாளாக மீட் பண்ணாமல் இருப்பார், எப்பப்பார் ஃபோன்லேயே குசலம் விசாரிச்சுட்டு இருப்பார். அவர் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவரை பார்த்ததுனால நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்று பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, உடல் சோர்விலிருந்து விடுபடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சி, தனலாபம் போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண நிறைவும் மன நிறைவும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷம், உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகுதல், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மதிப்பு கூடுதல், உத்தியோக ரீதியாக சில இடமாற்றம் ஏற்படுதல். இந்த இடமாற்றம் டெம்பரவரி தான். மீண்டும் பழைய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய இடத்துல சண்டை போட்டுட்டு வெளியில் வராதிங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா மீண்டும் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபேஸ். அதனால் அவர்களிடம் மீண்டும் வழிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு நபரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுக்கு மரியாதை உயர்த்தி கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய நபர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சிறப்பான அமைப்பு உள்ள நாள். உங்கள் வியாபார விஷயமாகட்டும், குழந்தைகள் விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய பதவி உயர்வு, உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தைகள் இது நாள் வரைக்கும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டாங்க, என் பேச்சை கேட்கல, என் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். குழந்தைகளின் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
ரிஷப ராசி, இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய குடும்பம் அமைவது, புதிய குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் ஏற்படுது, வீடு மாற்றம் ஏற்படுறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பதவி வராமல் இருக்குது, இல்லை பொறுப்பு வராமல் இருக்குது, புதிய பொறுப்புகள் கூடாமல் இருக்குன்னா அது எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு அதீதமான உழைப்பின் காரணமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பண வருமானம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷத்தின் காரணமாக நட்புறவு போன்ற விஷயங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு உண்டான வியூகத்தை அமைத்து பேசுவீர்கள். அந்த வியூகத்தின் காரணமாக காரிய வெற்றி ஏற்படும். இன்று உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று சங்கடங்கள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய உதவிகள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் உங்களுக்கும் சிலர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அனுகூல பலன்கள்லாம் மனோதைரியம், வாக்கு சாதுரியம், வெற்றி செய்திகள் வருவது, குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து போகிறது, உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்களையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இப்படி எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். மாலைக்கு பிறகு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே, 4 மணி 23 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய அணுகுமுறையின் காரணமாக வெற்றிகள் சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுகூல பலன்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படும். மிதுன ராசி, ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இந்த செலவுகள் இன்று குடும்பத்தில் தாயாருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். தாயாரின் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, குருவின் பார்வையில், லாப குருவின் பார்வையில். அதனால் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். மாலை 4 மணி 23 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசியில் வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் சந்திரன் புதன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால செலவுகளே லாபங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆசை இருந்தது, அந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாகாமல் இருந்ததுன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இளம் வயது பிராயத்தினருக்கு காதல் வயப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் அது சம்பந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினா அதுவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் மனதில் இருக்கும் உங்கள் காதலன் காதலியை குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்குண்டான மனோதைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். மாலை 4 மணி வரை நீங்கள் செயல்படுற விஷயம் உங்களுக்கு செலவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், அலைச்சலை கொடுக்கும், மன நிம்மதியை தராது. அதாவது உங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். மாலை 4 மணி 23 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் நட்சத்திரத்தில் தான் இருப்பார். காலையிலையும் உங்கள் நட்சத்திரம், சாயந்தரமும் உங்கள் நட்சத்திரம். ஆனால் காலையில் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கும்போது மனசில்
தத்தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 4 மணிக்கு மேலே உங்கள் நட்சத்திரத்திலே உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தெளிவு ஏற்பட்டு உங்களுக்கு மனோதைரியம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்த்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல், மன உளைச்சல் போன்ற விஷயங்கள் மத்தியானம் 4 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலை விஷயமா போனீங்கன்னா உடம்புல எனர்ஜி ட்ரெயின் ஆகிற அளவுக்கு வேலை பண்ணுவீங்க. எனர்ஜி ட்ரெயின் மட்டும் இல்லாமல் அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் மாலை 4 மணிக்கு மேலே உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு காலையிலேருந்து ட்ரெயினான எனர்ஜியை மீண்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் புடைசூழ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓட்டங்கள், இன்னைக்கு வருமா வராதா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, வருமானம் கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எல்லா விஷயங்களும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் இந்த டைமில் 4 மணி வாக்கில் ராமர் கோயில், ராமர் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. இதனால் உங்களுக்கு மனோதைரியம், ஏன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராமர் பிறந்ததுனால உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தான் ஒரு தெளிவும் தைரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கடக ராசி. ராசிநாதன் லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பொதுவாக விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வந்தால் மனசில் கவலையை தரக்கூடிய நல்ல செய்திகள் அல்லாத செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செய்தி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஒண்டர்ஃபுல் நியூஸ். அது உங்களுக்கு மன தைரியத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீண் பிரச்சனைகள், சங்கடங்கள், உங்கள் பேரில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்று தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது பகல்லையே இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே தான் அது நல்ல செய்தியாக மாறும். பகலில் நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருப்பீங்க, வருமா வராதா வருமா வராதான்ட்டு. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது தான் அந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இதன் மூலமாக எப்படி இன்று பாரதத்துக்கே வெளிச்சம் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கும் அந்த வெளிச்சம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மனோதிடம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு ஒரு பெரிய மனிதர், ஒரு சமூகத்தில் செல்வாக்கு உள்ள நபரின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அந்த நபர் இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் நல்ல செய்தியை கொடுப்பாரு. ஓகே, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கன்ட்டு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக உங்களுடைய எதிரிகள், காம்படிட்டர்ஸ், இவர்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அந்த எதிரிகளே உங்களை கௌரவப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டால் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் அஃபிஷியல் டிராவல் இருந்ததுன்னா அது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக இந்த நாள், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு மாலை மரியாதைகள் சூட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு மனமகிழ்வோடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம். குழந்தைகளுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வளர்ச்சி அடைவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். இன்ஃபேக்ட் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்கள் வியாபார சங்கத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு, கௌரவ பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் சூடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் குருவின் பார்வையில், பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக முன்னோர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். சந்தோஷம் அதிகரிக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் கூட பெருசா தெரியாது, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்து சனி எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னைக்கு ஆரோக்கியமா ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, செலவுக்கு செலவை கொடுப்பாரு, அதனால வருமானம் ஏற்படும். இந்த வருமானம் வியாபாரத்தின் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக, கலைத்துறை ரீதியாக, படிப்பு சார்ந்த வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் நேர்த்தியாக சிந்திச்சு செயல்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும். குறிப்பாக நீங்கள் அரசு பதவியிலையோ இல்லை அரசியல் கட்சியிலையோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு மரியாதைகள் கூடும். பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஏற்கனவே நான் பதவியில் இருந்தேன் சார், என்னை பதவி விட்டு தூக்கிட்டாங்க காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்படின்னா அந்த பதவி மீண்டும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தலைமைக்கு அடிபணிந்து செயல்பட்டு உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிரிகளின் தொல்லை, கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்கு, வியாபார ரீதியாக பணவரவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற, குழப்பங்கள் நிறைந்த நாள், தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட உங்களுடைய போட்டியாளர்களோ அல்லது உங்களுடைய எக்ஸ் பார்ட்னர்ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு கூட இருந்தாங்களோ அவங்க இன்னைக்கு வெளியில் போயிட்டாங்க, அவங்க எனக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக அவர்களுக்கு சில படிப்பினைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் ஏமாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு போன்ற விஷயங்கள், சமூக அந்தஸ்து விஷயங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதியான சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் தொழில் ரீதியான ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலோ உங்களின் ஆரோக்கியத்திலோ இருந்த சங்கடங்கள் மருத்துவ உதவியின் மூலமாக சரியாவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் பலிதமாகும். சிலருக்கு ஏற்கனவே வாங்கின சொத்து என் கைக்கே வராமல் இருக்கு, 12 வருஷமா வரல, 10 வருஷமா வரல அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களுக்கு கூட இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய செலவாக இருக்கும், பதவியை தரக்கூடிய செலவாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி வெளியூர் பிரயாணத்தை தள்ளி போடலாமான்னு கூட யோசிப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ப்ரெஷருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ப்ரெஷர் காரணமாக நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி, வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளின் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள் உங்களை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க, கொஞ்சம் கட்டாயப்படுத்தி ஒரு சில வேலைகளை செய்ய சொல்லுவாங்க. நேர்மைக்கு புறம்பான வேலைகளை செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவீர்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 3ஆம் இடத்ததிபதி குரு பரிவர்த்தனை. இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிரிகளால் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேர்ல தப்பா சொன்ன நபர் உங்க பேர்ல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை அவர் பேர்லயே திருப்பிக்கிறதுக்கு உண்டான நேரம். இதனால உங்க பேர்ல இருந்த அவமான சொற்கள் அல்லது அவப்பெயர் விலகி உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் 2ஆம் வீட்டதிபதி விரையாதிபதி ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறதும் 9ஆம் இடத்திலிருந்து சந்திரனுக்கு தங்களின் பார்வையை கொடுக்கறதுனால இன்று உங்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து. அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி 9, 10 கூடிய கிரகங்கள் நேர் பார்வையில் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸோ தொழிலோ ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான உதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது யார் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பண்ணுவாங்க, இல்லாட்டி உங்களுடைய நண்பர்கள் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய தந்தை. இவங்க 3 பேர்த்துக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் யாருக்கிட்ட உங்களுக்கு க்ளோஸ்னஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் முயற்சி செஞ்சால் இன்றைக்கி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொடர்பாக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகள் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த மருத்துவ உதவி அப்படின்னு சொல்கிறேன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்காரு, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தை பாக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவி இருந்தால் சக்ஸஸ் ஆகும். மருத்துவ உதவி இல்லாமல் நேச்சுரலாக ட்ரை பண்ணிங்கன்னா இன்று உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு சனி பகவான் காரணமாக இருப்பார். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்ற ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் தொய்வு இருக்கும். பெருசாக எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துட்டுருக்கு. அந்த வருமானத்தை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெற்றிகள் கிடைக்கும் சூழ்நிலை அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றங்கள்னால் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக பேசுறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் யாரெல்லாம் ஏமாந்து நம்பிட்டு இருந்தீங்களோ அவர்கள் இப்பொழுது அவர்களின் சுயரூபம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க, இந்த ஆள் வந்தால் நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களின் நேர்மைத்தன்மைக்கு உபகாரமாக உங்களை பற்றின அபிப்பிராயத்தை பாசிட்டிவாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு வேலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துகின்ற நாள். உத்தியோக ரீதியாக தந்தை வழியில் சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இளைய சகோதரர்களின் குறுக்கீடு காரணமாக குடும்பத்தில் உங்களுடைய மரியாதை குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பணப்பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ஆனால் 8ஆம் இடத்து அதிபதியான புதனின் பார்வையில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகமும் வேதை பொருத்தமும் ஏற்படுகின்ற காரணத்தினால மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க. வாக்கு சாதுரியம் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய விஷயம் வந்துட்டால் இன்றைக்கி நீங்கள் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் யாருக்கும் அட்வைஸ் கொடுங்க, ஆனால் அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்டு நீங்கள் நடக்கிறது நல்லது. பண விவகாரங்கள் மட்டும் இல்லைங்க, குடும்ப விஷயத்திலும் நீங்கள் அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. எதில் கேட்கணுமோ அதில் அடுத்தவங்க விஷயத்தை கேளுங்க. எதில் கேட்கக்கூடாதோ அடுத்தவங்களுடைய அட்வைஸை குடும்ப விஷயத்தில் கேட்கறது அனாவசியமானது.
குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று தாயாரின் செயல்பாடுகளில் உங்களுக்கு அதிருப்தி அதிகரிக்கும். அதனால மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டா 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அதனால தந்தையுடைய செயல்பாடுகள் தான் உங்களுடைய செயல்பாடாக இருக்கும். அதனால 2 பேருமே ஒரு விதத்தில் குழப்பிட்டு இருப்பீங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது தாயாரின் கோபத்திற்கு ஆளாகுவதோ போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று பண விவகாரங்கள் அல்லது வாக்குறுதி விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருக்கணும். யாரை நம்பியும் ஜாமீன் கழுத்து போட்டுறாதீங்க. யாரை நம்பியும் வாக்கு கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நீங்க பிரம்மபரத்தப்படணும். இல்லாட்டி அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைனா புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க. வாங்கின கடனுக்கு தான் நீங்க பிரச்சனை அனுபவிப்பீங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதனால கவனமா இருந்து பேசுறது நல்லது. தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால மனசுல ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்பட்டு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மனசுல நினைக்கிறதுக்கு ஒன்று, செயல்படுறது ஒன்று. அதனால உங்களுடைய ஆக்ஷனுக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இதை குத்தி காட்டி பேசுறதுக்கு சில பேர் இருக்காங்க, உங்க குடும்ப உறுப்பினர்கள். அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களே உங்கள் தவறுகளை சுட்டி காட்டி பேசும்பொழுது வேற வழி இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணுவீங்க. நிதானத்தை தவறவிடும் சூழ்நிலை உள்ள நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனம், சஞ்சலம், பதட்டம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவலையா இருக்கு. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு உங்க வீட்டு பிரச்சனையும் வேற. அதனால எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பதட்டத்தோட பேசுவீங்க. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால குடும்ப விஷயத்திலோ பண விவகாரங்களிலோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த உத்தியோக ரீதியான மாற்றங்கள் தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும், மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தடுமாற்றங்கள் நிறைந்த செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களுடன் இனிமையாக பொழுதை கழிப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது இன்னைக்கு நிறைய சிரிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வழக்கு தொடுத்த நபரே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களை உங்கள் வீட்டில் அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய மனசில் இருக்கிற ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுனால இன்னைக்கு மனசளவில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அதிகார வார்த்தைகள் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அதிகார தோரணையின் காரணமாக காரிய வெற்றி ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற மன நிறைவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும். கடந்த காலத்தில் உங்களுடன் தொடர்பில் இருந்த சில நபர்களின் தொடர்பு மீண்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் மீண்டும் ஒரு சிக்கல் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில தவறுகள் இன்று பெரிதுபடுத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது யாரும் பேசலைன்னா உங்கள் மனசில் அதை ரீவைண்ட் ஆகும், நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தப்பு யாருக்கு பண்ணினீங்களோ அவர்களிடம் மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களிடம் உங்களுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் அல்லது ஏற்கனவே தொடர்பில் இருக்கும் நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில்
வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அல்லது திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுறதுனால குடும்பத்திலையும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக தொடர்பில் இருப்பவர்கள் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள 2 பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் அந்த கெமிஸ்ட்ரியை ஓப்பனாக உடைச்சி விட்டுருவாங்க. இது உங்களுக்கும் திடீர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குறிப்பிட்ட நபருக்கும் திடீர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். சந்தோஷம் குதூகலம் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்திருக்கும் தந்தை மகள் உறவில் இருக்கும் சிக்கலை தீர்ப்பதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். அதிகாரத்தில் இருக்கிற நபரின் மூலமாக இதை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் மாமனாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவர்கள் இருவருக்குள்ளும் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் முன்ன நின்று தீர்த்து வச்சு அவர்களின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களின் மீது இருக்கக்கூடிய தவறுகள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது. உங்கள் வீரில் மரியாதை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகர ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன், விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், புதன், சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் அடைக்கிறது குறிப்பாக பூமி தொடர்பான கடன் அல்லது வீட்டுக்காக வாங்கின கடன், நிலம் தொடர்பாக உங்களுடைய விவசாய நிலத்துக்காக வாங்கின கடன், இப்படி ஏதாவது ஒரு கடன் ஸ்திர சொத்துக்கள் மேலே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வந்த பணத்தை எல்லாம் இப்படி கடன் அடைச்சிட்டா நம்ம எப்படி குடும்பம் நடத்துறதுன்ட்டு வீட்டில் கேட்பாங்க. ஆனால் அவங்கள சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேசி தான் ஆகணும். அன்பு பாராட்டி பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் மனவரையங்களை தவிர்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு பேசுகிறோன்னு தெரியாது. எதையாவது பேசிட்டு அப்புறமா பிரச்சனையில் மாட்டிட்டதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஞானோதயம் வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ வரும். அதனால் அனாவசியமாக அதிகாரத்தோடு பேசுறது, அடுத்தவங்களை மிரட்டி பேசுறதெல்லாம் வேண்டாத விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. வெளி விஷயத்தை குடும்பத்தில் பேசாதீங்க. குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே உங்களுடைய கௌரவம் பாதிக்காமல் இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதனால் இன்றைக்கி முடிய போகிற விஷயத்தை கிண்டி கிளறி பெருசுபடுத்தாதீங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது மெடிக்கல் ப்ரெசிடென்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ரெசிடென்ஸினுடைய கண்டினியூவேஷன் இருக்கும். அதற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் வீடு மனை கடன் சார்ந்த பிரச்சனைகள் திடீர் செலவுகளை ஏற்படுத்தும். வீண் செலவுகள் ஏற்படுறதுனால இந்த கையிருப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது உங்களுடைய உறவுகளிடமோ கைமாத்து வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை. இது கடன் கிடையாது, கைமாத்து வாங்கி உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை சமாளிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசிட்டு அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க திருப்பி நிறையா பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை இகழ்வாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான கோபத்தை தவிர்ப்பது என்று புத்திசாலித்தனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பூமி தொடர்பான விஷயத்தில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கிறதுக்கோ இல்லை விவசாய நிலம் வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பூமியில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான நேரம் அல்லது பூமியில் விவசாயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மாடு கன்று டிராக்டர் இதெல்லாம் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிறதுக்கோ இல்லை மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் இதுவரை பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு அவங்களே பேசினாங்கன்னா நீங்கள் தாராளமாக பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் தரப்பு நியாயத்தை பேசுவதற்காகவாவது நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ கலைத்துறை சார்ந்தவர்களுக்கோ இன்று மதிப்பு மரியாதை, சமூக மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான நேரம் இருக்கு. அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வழக்குகள், வியாபாரத்தில் வழக்குகள், இல்லை உங்கள் பேரில் யாராவது வழக்கு போட்டிருந்தாலோ நீங்கள் யார் பேர்லையாவது வழக்கு தொடுத்திருந்தாலோ இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்காம தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில நபர்கள் மீது நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி சிலர் தவறாக காரியங்களை செய்திருந்தால் அவர்களை பற்றின குற்றச்சாட்டுகளை நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்கள் பேரில் அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுமே தவிர எந்த விதமான கௌரவ பாதிப்பும் ஏற்படாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சம்பந்தமில்லாத வார்த்தையாக இருக்கும் அல்லது பொய் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். இந்த பொய் சொல்லுவதன் காரணமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும். ஆனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யாராவது ஒரு நண்பர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் அல்லது நண்பர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் அல்லது சில செயல்பாடுகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான நேரம். ஆனால் நீங்கள் அதை தப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். அதனால் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதாவது 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் அல்லது பொய்யான வார்த்தை பிரயோகங்கள் காரணமாக உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் உண்மையை பேசுங்க. உண்மையை பேசுறதுனால நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். உண்மையை பேசாமல் விட்டுட்டீங்க, தப்பான வார்த்தையை பொய் பேசிட்டீங்கன்னா கூட இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வேண்டாத அவப்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் இடத்து அதிபதியின் பார்வையில் பூமி தொடர்பான விஷயம், பணம் தொடர்பான விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். எந்த மாதிரி வாய்ப்புன்னா, அந்த வீட்டுக்கு போகிறதுல இருக்கிற இடத்துல தடைகள்லாம் விலகும். அந்த வீட்டுடைய சாவி உங்கள் கைக்கு வரும். இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபார விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா அவருடைய ஆரோக்கியத்தில் இன்று பாதிப்புகள் குறையக்கூடிய நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வளர்ச்சிக்கான அலைச்சல். நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே ஒன்றுமே ரிசல்ட் இல்லாமல் வர்றது எப்படி? இன்றைக்கி அலைஞ்சு தெரிஞ்சு உங்கள் பேக் ஃபுல்லாக பிஸ்னஸாக கொண்டு வர்றது எப்படி? அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அலைச்சலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசு பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது வளர்ச்சிக்கான செலவு. வியாபாரத்திற்கு முதலீடு செய்வதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான அறிவு சார்ந்த கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் இருந்தாலும் செலவுகள் விரயமாகிறதுக்கு உண்டான நேரம்.
அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், வருமானத்தை அதிகப்படுத்துங்க. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள், சந்திரமங்கல யோகம் 4-10க்கு ஏற்பட்டிருக்கிறதுனால உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சொன்னவங்கள்லாம் அவங்க பேரில் இருக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். யார் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்தாங்களோ அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் பதியிற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்கள் பேரில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவியில் இருப்பவர்களின் அனுகூல பலன்களின் மூலமாக உங்களுடைய பதவியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வந்து சேருவதற்கும், நீண்ட நாட்களாக வராமல் இருந்த சொத்து கைக்கு வருவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.